வணக்கம். நீங்க தங்க கடன் வச்சிருந்தாலோ இல்ல வாங்க போறீங்கனாலோ உங்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பி நியூஸ் இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐ, உங்களுக்காகவே சில அட்டகாசமான புது ரூல்ஸ கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதனால உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்க போகுதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா? ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இந்த எல்லா மாற்றங்களும் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. அப்படின்னா என்ன? இனிமே உங்க தங்கத்துக்கு இன்னும் அதிக மதிப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, கடன் வாங்கும்போது உங்க பாதுகாப்பும் அதுவும் அதிகமாகும். சரி, இந்த வீடியோல நம்ம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னா, முதல்ல ஆர்பிஐயோட அந்த முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பாப்போம். அப்புறம் புதுசா வந்திருக்கிற கடன் தொகை விதிகள், ஒரு கடன் வாங்குறவரா உங்க உரிமைகள் என்னென்ன, கடன் வாங்குற ப்ராசஸ் எப்படி சுலபமா இருக்கு, கடைசியா மத்த சில முக்கியமான மாற்றங்கள். இந்த 5 விஷயத்தையும் தெளிவா பார்க்கலாம். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க இந்த மாற்றங்கள் எல்லாமே யாருக்காகனா, கடன் வாங்குறவங்களுக்காக தான். அதாவது உங்களுக்காக தான். அதாவது இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த தங்க கடன் வாங்குற முழு ப்ராசஸையும் இன்னும் நியாயமா, வெளிப்படையா, முக்கியமா உங்களுக்கு அதிக நன்மை தர்ற மாதிரி மாத்தணும். இதுதான் ஆர்பிஐயோட ஒரே குறிக்கோள். அடுத்ததா நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். ஏன்னா இது நேரடியா உங்க பணத்தோட சம்பந்தப்பட்டது. அதாவது உங்க தங்கத்துக்கு எவ்வளவு கடன் கிடைக்கும்னு தீர்மானிக்கிற புது ரூல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கவனமா கேளுங்க. இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க, இதுதான் அந்த புது 3 அடுக்கு சிஸ்டம். முதல்ல எல்டிவினா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். எல்டிவினா லோன் டு வேல்யூ, அதாவது உங்க தங்கத்தோட மொத்த மதிப்புல எவ்ளோ % உங்களுக்கு கடனா கிடைக்குங்கிற கணக்கு தான் இது. சரி, இப்ப ரூல்ஸ பாருங்க. நீங்க 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குறீங்கன்னா உங்க தங்கத்தோட மதிப்புல 85% வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். இதுவே பெரிய விஷயம். ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, உங்க வருமானம் என்ன, கடனை திருப்பி கட்ட முடியுமா முடியாதான்னு எந்த ஒரு சரிபார்ப்பும் பண்ண மாட்டாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி. ஓகே, பணம் எவ்ளோ கிடைக்கும்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்தது உங்க பாதுகாப்பு. உங்களுக்கு என்னென்ன புது உரிமைகள் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. முதல் விதி, இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான விதி. நீங்க வாங்கின கடனை முழுசா கட்டி முடிச்சிட்டீங்களா, அப்போ அடுத்த செகண்டே உங்க தங்கம் உங்க கைக்கு வந்தாகணும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இது உங்க முழு உரிமை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நீங்க என்னைக்கு கடனை கட்டி முடிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்க நகைய திருப்பி கொடுத்துடணும். ஒருவேளை முடியலன்னா கூட அதிகபட்சம் 7 நாளைக்குள்ள கண்டிப்பா கொடுத்தாகணும். இதுதான் புது விதி. சரி, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். ஒருவேளை அந்த கம்பெனி என் நகைய திருப்பி கொடுக்கற லேட் பண்ணா என்ன பண்றது? ரொம்ப சரியான கேள்வி இல்லையா? அதுக்கும் பதில் இருக்கு. பதில் சிம்பிள். அவங்க தாமதப்படுத்துற ஒவ்வொரு நாளுக்கும் அந்த நிறுவனம் உங்களுக்கு 5000 ரூபாய் இழப்பீடா கொடுக்கணும். ஆமாங்க, நான் சொல்றது ஒரு நாள் தாமதமானா 5000 ரூபாய், 10 நாள் தாமதமானா நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பலம். நிறுத்துங்க, விஷயம் இதோட முடியல. இந்த 5000 ரூபாய் அபராதம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் சில உரிமைகள் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருந்தா இந்த அபராதத்துக்கு மேலையும் நீங்க கூடுதல் இழப்பீடு கேட்கலாம். அதோட இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இனிமே நீங்க அடக வைக்கிற தங்கத்துக்கு பில்லோ ரசீதோ காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இது என்னோட நகைதாங்க அப்படின்னு நீங்க ஒரு சுய அறிவிப்பு கொடுத்தா மட்டுமே போதும். உங்க உரிமைகள் என்னன்னு இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து நாம பார்க்க போறது கடன் வாங்குற ப்ரொசீஜரை பத்தி. அதாவது லோன் வாங்குறது, அதை ரினியூ பண்றது, இதெல்லாம் இப்ப எவ்ளோ ஈஸியா ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த டேபிள பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் புரியும். முன்னாடி நீங்க உங்க லோனை ரினியூ பண்ணணும்னாலோ இல்ல டாப் அப் பண்ணணும்னாலோ ஒவ்வொரு தடவையும் புதுசா அப்ளிகேஷன் போடணும், தங்கத்தை மறுபடியும் செக் பண்றதுக்கு ஃபீஸு, ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒரே செலவா இருக்கும். ஆனா வரப்போற செப்டம்பர் 30, 2024ல இருந்து இந்த தலைவலி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம். இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. குறிப்பா விவசாயிகளுக்கும் அவசரத்துக்கு கடன் வாங்குறவங்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க வாங்குற பணத்தை எதுக்கு செலவு பண்றீங்கன்னு இனிமே யாரும் ஒருகிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. இதனால தேவையில்லாத பேப்பர் வேலைகள், அலைச்சல் எல்லாமே குறையும். சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல பணம் உங்க கைக்கு எப்படி வரணும், உங்களுக்கு கொடுக்கிற டாக்குமெண்ட்ஸ் எந்த மொழியில இருக்கணும்னு சில முக்கியமான விஷயங்களை பார்த்திடலாம். ரொம்ப முக்கியமான 2 விஷயம். ஒன்னு, லோன் பணம் நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு தான் வரணும். உங்க நண்பர், உறவினர்னு வேற யார் அக்கவுண்ட்க்கும் அனுப்பக்கூடாது. இது உங்க பணத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கும். 2வது, முன்னெல்லாம் 22 காரட்டுக்கு மேல இருக்கிற தங்க நாணயங்களுக்கு கடன் கொடுக்க சில கம்பெனிங்க தயங்குவாங்க. இப்போ அந்த கட்டுப்பாடையும் ஆர்பிஐ நீக்கிட்டாங்க. சோ உங்ககிட்ட நல்ல தங்க நாணயங்கள் இருந்தா அதுக்கும் கடன் வாங்கலாம்.
இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இனிமே லோன் சம்பந்தமான எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு புரியுற மொழியில இருக்கணும். அதாவது தமிழ்நாட்டுல இருந்தா தமிழ்ல, இல்ல நீங்க எந்த மொழியில கேக்குறீங்களோ அந்த மொழியில கொடுத்தாகணும். இதனால டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் புரியாம கையெழுத்து போடுற நிலைமை இனிமே வராது. இந்த 2 தேதியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோன் ரினியூவல் பண்றதுக்கான அந்த ஈஸியான ரூல்ஸ் இந்த வருஷம் செப்டம்பர் 30ஆம் தேதியிலிருந்தே அமலுக்கு வருது. மத்த எல்லா புது விதிகளையும் எல்லா பேங்க், எல்லா நிறுவனங்களும் ஏப்ரல் 1, 2026க்குள்ள கண்டிப்பா அமல்படுத்தியாகணும். அப்போ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த புது விதிகள் உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கு. இனி நீங்க தங்க கடன் வாங்க போகும்போது இந்த உரிமைகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தைரியமா நம்பிக்கையோட இந்த மாற்றங்களை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கோங்க.